உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தாப்பா. கொண்டா. எப்பா நீ கேட்டது கொடுத்தாச்சு. ஆனா பாடுறன்னு மட்டும் நீ வாயை திறந்த பொறவு நானே கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்திடுவேன். பாத்தியா புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கு முளைச்சிருக்கு. இரு உனக்கு வச்சுக்கிறேன். இங்க பாரு வைகுண்டம், நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பாடணும்ட்டு வாயை திறந்த வெல்கம் எடுத்து வாய்க்குள்ள சொருவி கிட்னியை உருவி விட்டுருவேன். சாக்குறது ஏலா நீ என்ன என் கிட்னிலே குறியா இருக்கா? இல்லே வாங்கல. இவன் என்ன கிட்னி அலையிறான்? பாட்டும் நானே பாவமும் நானே உனக்கு அப்பனும் நானே நான் அசைந்தால். பா இவங்க மூஞ்சிய உடைக்கிறதுக்காகவே நீங்க அந்த ஸ்கூல்ல வாங்கியே ஆகணும். இல்லே என்னலே அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இவன் ஒரு உண்டியலை ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் பிச்சை எடுத்து என்னைக்குல இவன் காசு தேத்த முடியும்? அதுவும் சரிதான். அப்பட்ட பணத்தை அவனுக்கு யாரு கொடுப்பா? அவன் ஸ்கூல்ல வாங்க முடியாததே. அதுக்காக நாம சும்மா இருக்க கூடாதுலே. என்னப்பா செய்யணும்? இந்தாருல அவன் தோத்து தான் போவான். ஆனா அது பத்தாது அவனுக்கு. அவன் அசிங்கப்படணும். ஊரு முன்னாடி கூனி குறுகி நிக்கணும். அதுக்கான வேலையை நாம தான் பார்க்கணும்ல. எப்படிப்பா? நான் சொல்லுறத நல்லா கேட்டுக்க. 4 திருட்டு பயல்களை நீ ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் கையில நிறைய பேர் இருக்காங்கப்பா. அவங்க கிட்ட சொல்லி அந்த சம்பவம் வீட்டில் வச்சிருக்கான்ல அந்த உண்டியல், அதை நைட்டோட நைட்டா நைஸா லவுட்ட சொல்லு. எது அந்த பிச்சை காசையா? நமக்கு அது பிச்சை காசு தாம்லே. ஆனா அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஊர்க்காரங்கள்ட்ட வாங்கியிருக்கிற முதல் ஷேர். ஒண்ணு அதை வச்சு அவன் அந்த ஸ்கூல்ல வாங்கணும், இல்ல வாங்கினவன்ட்ட அவன் அந்த காசை திருப்ப கொடுக்கணும். உண்டா இல்லையா? அது சரிதான். ஆனா முழுச கேளுலே. உண்டியில அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்க. இந்த சம்பவம் வெறும்பையா அவனால அந்த தொகையை எப்படி திருப்ப தர முடியும்? அட ஆமாப்பா. கூடவே நம்ம சனியம் பயலை விட்டு சம்பவம் ஸ்கூல் வாங்குறேங்கிற பேர்ல எல்லாரையும் ஏமாத்தி காசை வாங்கி உண்டியல்ல அமுக்கிட்டான்னு ஒரு வதந்திய ஊர் முழுக்க பரப்பி விட்டுருவோம். அப்ப என்னாகு? ஊருக்காரங்க அத்தனை பேரும் அந்த சமூகத்தை அடிச்சு விரட்டுவானுங்க. ஓ எப்படிப்பா இப்படிப்பட்ட ஐடியாலாம் உனக்கு வருது? அதாம்லே அதான் இந்த சௌந்தர பாண்டி. என்ன இருந்தாலும் நான் உன்னோட அப்பன்ல. உன்னை விட எனக்கு சிந்தனைகள் ஜாஸ்தி. அது முன்னாடி நீ வேஸ்ட். அது மட்டும் இல்ல, இந்த ஊர் ஆட்கள் சமூகத்தையும் அவன் குடும்பத்தையும் அடிச்சு விரட்டுவாங்கல்ல. அப்ப சந்தடி சாக்குல நீ உன் பொண்டாட்டி எசக்கியும் சேர்த்து அடிச்சு விரட்டு. ஓ அதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு கிடைக்கேன். கேட்டுக்கிட்டல போ. உடனடியா அந்த உண்டியல தூக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். இப்பவே போறேன்பா. இருலே இரு. என்னலே என் புள்ள நீ இன்ஸ்பெக்டர் வேற நிறைய வேலை பார்க்கணும். நல்ல முழிச்சா சாப்பிட்டு போவியா? சாப்பிடு. நல்லா வளர்ந்துருக்க, சாப்பிடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இம்புட்டு நகை இருக்குன்னானுங்க, தாப்பா போடாமே வச்சிருக்கானுவ. அதானே, ஒருவேளை உள்ள முடிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ. ஏல நான் முன்னாடி போய் பார்க்க, நீங்க பின்னாடி வாங்க. போ.
ஆத்தாடி எம்பிட்டு பெரிய உண்டியலா இருக்கு. நமக்கு லக்கி பிரைஸ்ரா. உள்ள இருக்கிற பணமும் அதிகமா தான் இருக்கும். இல்லை பேசாம வாங்களே, தூக்கிட்டு போயிடலாம். என்னல இது? பெரிய அமைவன் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஐயா பேசினாரு. இப்படியே எழுச்சி வாயினா இருப்பான். அதானே நடு வீட்டுல உண்டியல வச்சுட்டு கதவை திறந்து வச்சிருக்கானுவ. இவனுக்கு போய் நம்மளை அனுப்பி வச்சாரு. தொழில் தெரியாதவங்க கூட ஈஸியா தூக்கிட்டு வந்துருவானே. சரி சரி, புடி புடி புடி, தூக்கு. வைகுண்டம் எந்திரி, ஐஸ்வர்யம் களவு போகுது, எந்திரி எந்திரி வைகுண்டம் எந்திரி. அப்படியே முருகா, நேர்லயே வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். திருட்டு போயிடலாம். சம்மா எல்லாம் சம்மா எல்லாம் திருடினா போகாதீங்க. எல்லாம் சம்மா ஓடியா, எல்லாம் திருடணும். எல்லாம் சம்மா ஓடியா. புடா புடா புடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ ப்ளீஸ் நிறுத்துங்க. மாமா, இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை மாமா. இறங்குனதுல இருந்து ஒரே பிரச்சனையாவே இருக்கு. எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் ஆதிதான் காரணம். அவர் நம்ம கிட்ட நடிக்கிறாரோன்னு தோணுது. செங்கல் சூழல வயல்வெளியில கொசுக்கடியில நம்ம அவரை கஷ்டப்படுத்தணும்ல, அதை மனசுல வச்சு திட்டம் போட்டு நம்மளை பழி வாங்குறாரோன்னு தோணுது. அதேதான் நாங்களும் சொல்றோம். இந்த குடும்பம் அவங்க பணக்கார திமிர காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் வந்து வேலை செய்யற மாதிரி நடிச்சாலும் குடும்பம்னு வரும்போது ஆதி எதுவுமே பேசலல்ல. தனியா வந்து ஏதேதோ செஞ்சு நம்ம சம்மதத்தை வாங்கிட்டாரு. சரியா சொன்னா வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு. யாராவது ஒரு போன் பண்ணாங்களா, இல்ல நேர்ல தான் வந்து பார்த்தாங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம். அதான் எல்லாருமே பார்த்தோமே. எல்லாரும் அமைதியா பேசாம இருங்க. அடுத்த ஆக வேண்டிய வேலை என்னன்னு போய் பாருங்க. போங்க, பேசிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். ஓடி தள்ளுங்க. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நல்லா தான் முடியும் மாப்பிள்ள, போங்க. சரிங்க மாமா, பாத்துக்கோங்க. மடி பாரதி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இன்னும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நான் சொல்றத கேளு. ஆதி தம்பிக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கல, வேற ஏதோ சதி திட்டம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நீ பொறுமையா இரு, எது நடந்தாலும் பார்த்துப்போம். நானும் அப்படிதான் மாமா நினைக்கிறேன். மடி, சம்பந்தியம்மா ஆரம்பத்தில் ஆர்வமாக தான் இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன மனமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. அவங்களும் ஏட்டி பூட்டியாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்க தம்பி ஆட்டி வைக்கிறாப்புல தான் ஆடுறாங்க. அதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, பார்த்துக்கலாம் விடு. அவங்க வருத்தத்துலேயும்
நியாயம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆதி தம்பிய தங்க தாம்பாளத்தில் வச்சு பார்த்துக்கிட்டவங்க, அந்த புள்ளைய சேருலையும் சகதிலையும் கொசுக்கடியில் கடந்து தூங்குறதையும் பார்க்குற தாய்க்கு கோபம் வரதானே செய்யும். நாமளும் அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும்ல. மாமா, நான் ஒன்று சொல்லவா? எம்மாடி, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாமல் தைரியமாக இரு. எதுக்கும் அவசரப்படாத, பொறுமையாக இரு. அந்த தம்பி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போவோமே, என்ன வந்துட போகுது? அம்மா, நீ ஆக வேண்டிய வேலையை பாருமா. நீ இதையே நினச்சிட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா? நம்ம வந்ததுல இருந்து இங்க எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார்னு உனக்கு தெரியும்லம்மா. அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடலாமா? வேண்டாம் தமிழ். இங்க நடக்கிறத நாம் அவர்கிட்ட சொன்னோம்னா அவருக்கு தேவையில்லாத சங்கடமாகும். எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 நாள் தானே. இது நாம சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், விடு. யாருமா? என் ஃப்ரெண்டு தானே? ஆமா தமிழ். பாத்தியா, நம்ம அவருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அது தெரிஞ்சு அவரே நமக்கு கால் பண்ணிட்டாரு. போன் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுமா. ஹலோ பாரதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்துட்டோன்னு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லக்கூடாதா? புரியுது புரியுது. நாங்கள் பண்ணி வச்சிருக்கிற செட்டப் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பேச்சே வரல, கரெக்டா? எப்படி நம்ம ஏற்பாடெல்லாம்? எல்லாரும் அங்கே ஹாப்பி தானே? அப்படியே அசந்து போயிருப்பாங்களே. எதுவும் பேசாத. என்ன பாரதி, உங்களதான் கேக்குறேன். ஆமா ஆதி, நாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் ஆதி. சரி, உங்களை ரிசீவ் பண்றதுக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்காகவாவது ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை கூட நான் தான் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கு. போங்க பாரதி. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சரி, அதை விடுங்க. எப்பவுமே அப்படித்தானே. இட்ஸ் ஓகே. இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் பேசுகிற வேலையெல்லாம் இருக்காது. ஏங்க, அதான் இவ்வளோ தூரம் கேட்குறேன்ல, இப்போவாது சொல்லுங்களேன், நான் பண்ண ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட், அது வந்து உங்களை அழகா ரிசீவ் பண்ணி எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாங்களா? என்ன பாரதி, பதிலே பேச மாட்டேறீங்க? ஓகே ஓகே, நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற செட்டப்பை பார்த்து வாயடிச்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் பாரதி. இந்த 2-3 நாளைக்கும் நான் பண்ணியிருக்கிற ஏற்பாடு எதையுமே வேண்டான்னு சொல்லாம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா நான் உங்களுக்காக தான் நீங்க தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸை நல்லா சூப்பரா டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன். டெய்லியும் ஒவ்வொரு டிசைன் தான். ஏன் எதுக்குன்னு நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதையும் ஆராய்ச்சி பண்ணாம எல்லாத்தையும் அனுபவிக்க மட்டும் செய்யுங்க. ஓகே ஆதி. இங்க நடந்த சர்ப்ரைஸ் எதையும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு, எதுக்காக இந்த கேவலமான வேலையை பண்ண? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? சொல்லு. சொல்றேன் மேடம். ஆமா ஆமா,
சொல்லு. சொல்றேன் மேடம், சொல்றேன் மேடம், சொல்றேன். சொல்லு. அது வந்து சொல்லு. அது வந்து ஏய், ஏய். டேய் டேய், டேய் நில்லு. நில்றா. டேய். டேய் நில்லு. எழுந்திரி, எழுந்திரி. எழுந்திரிடா. யார் உன்னை அனுப்புனது? சொல்லு. யார் அனுப்புனது? சொல்லு. யார் உன்னை அனுப்புனதுன்னு சொல்லு. 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 ஐயோ ச்சே. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் கௌதம். மேடம் சார் சார் ஓடுறியா? எங்க ஓடுற? சார் மேடம் மேடம் குண்டுருவ உன்னை. இவனை பிடிக்க முடியாம தோத்து போயிடுவேன்னு நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் கௌதம். என்ன இந்திரா, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் தோத்து போக விட்டுருவனா? அம்மா. ஏய் என்ன எங்க போற? ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுட்டு எவ்வளவு திமிரு உனக்கு? எதுக்கு இதெல்லாம் பண்ற? ஏய் இங்க பாரு, எதுக்கு இப்போ ஃபேக்கா ஒரு போட்டோவை ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கீங்க? சொல்றா, சொல்லு. சொல்லுடா. தெரியாம பண்ணிட்டேன். சொல்லு. ஐயோ மேடம் விட்டுருங்க மேடம். தெரியாது மேடம். தெரியாம பண்ணிட்டியா? யாரா நீ? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மேடம் தெரியாம பண்ணிட்டேன் மேடம். என்ன தெரியாம செஞ்ச? உண்மை சொல்ல போறியா இல்லையா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இரு இந்திரா. இவன் அவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்ல மாட்டான். நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும். ஏய் எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்க? தெரியுமா இல்லையா? சொல்லு. சார் சார் தெரியும் சார், சொல்லிடுறேன் சார். எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டிருக்குன்னு தெரியுமா உனக்கு? வா, உன் கையாலே அதெல்லாம் கிழிக்கணும். சரிங்க சார், கிழிச்சிடுறேன் சார். என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்க சார். வாங்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜெயா கொஞ்சம் யோசி ஜெயா. இந்திரா அந்த மாதிரி பண்ணிருப்பா நீ நினைக்கிறியா? என்ன ஜெயா நீ சும்மா படபடன்னு பேசிட்டு? அக்கா இவங்க எல்லாருமே இந்திரா பக்கம் சேர்ந்துட்டாங்கக்கா. தோ இந்த குடும்பம் நல்லா மை வச்சு மயக்கிருக்காங்க. அக்கா உன்கிட்ட இந்த வீட்ல எல்லாருமே மறைக்கிறாங்கக்கா. ராகினி இப்ப எதுக்கு தப்பா பேசிட்டு இருக்க நீ? நான் ஒண்ணும் தப்பா பேசல மாமா. அக்கா நேத்து கௌதம் வெளியில போய் கையில அடிபட்டுட்டு வந்தான். அதுக்கு கூட இந்திராவாதான் காரணமா இருக்கும். ஆனா உன்கிட்ட சொல்லாம எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்க. என்னடி சொல்ற? கௌதம்க்கு அடிபட்டிருக்கா? நிஜமாவ சொல்ற நீ? ஆமாமா, அந்த இந்திரா தான் ஏதோ வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கா. இந்த கௌதம் காப்பாத்துறன்னு போய் அடிபட்டு வந்திருக்கான். சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாமா. என்னங்க என்ன இதெல்லாம்? எனக்கு எப்படிக்கா உன்கிட்ட உண்மையை மறைக்க மனசு வரும்? அதான் நான் சொல்லிட்டேன்.
ஏங்க இவங்க 2 பேரும் சொல்றதெல்லாம் உண்மையா? ஜெயா, நான் என்ன சொல்றேங்கிறது கொஞ்சம் பொறுமையா கேளு ஜெயா. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சொல்லுங்க, கௌதம்க்கு அடிபட்டுச்சா இல்லையா? அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க. வேற எதையும் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சொல்லுங்கங்கறல. சம்மந்தி, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்ல சம்மந்தி. கையில லேசா தான் காயம் பட்டிருக்கு. நீ கவலைப்பட வேண்டாம் ஜெயா, நான் சொல்ல வேணான்னு சொன்னேன். மத்தபடி உங்ககிட்ட மறைக்கணுங்கிற எண்ணம் இல்ல ஜெயா. ஓ, அப்போ கௌதம்க்கு அடிபட்டது உண்மை அப்படிதானே? இந்த வீட்ல ராகினியும் கதிரும் மட்டும்தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. நீங்க அத்தனை பேரும் அந்த இந்திரா கூட சேர்ந்துகிட்டு என்ன மறந்துட்டீங்க அப்படிதானே? ஜெயா, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஜெயா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல ஜெயா, நீ சங்கடப்பட வேண்டுதான் அப்படின்னு அந்த இந்திரா சொல்ல சொன்னாளா? ஐயோ, நேத்து வரைக்கும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை தெருவுக்கு இழுத்து வச்சிருந்தா. அவளோட வார்த்தை உங்களுக்கு முக்கியமா போச்சு இல்ல? இல்லங்க, இது சரியில்லை. என் குடும்பத்தோட மரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சம்பந்தி, நீங்க உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், எங்க அவ? முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். அவளை இந்திரா, இந்திரா எங்க போன அவ? ரூம்ல ஆளை காணோம். ஊர் சுத்த போயிட்டாளா? எப்படியோ போகட்டும். வீட்டு மானத்தை கப்பல் ஏத்திட்டு திமிர் பிடிச்சு அலையறாள. அவ போட்டோ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? சார், இங்க என்ன நடக்குது? நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு ராத்திரி போல வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். அதுக்கான பணம் எங்களுக்கு இன்னும் வரலையே. பணம் எப்போ சார் கிடைக்கும்? அதான் மொத்த பணத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் என்ன திடீர்னு எல்லாரும் வந்து பிரச்சனை பண்றீங்க? சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பணம் வர்ற அறிகுறி ஒன்றும் தெரியலையே. நீங்களும் ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு புள்ளக்குட்டி இருக்குதுங்க சார், புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? சரி, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். போதுமா? சார், அதெல்லாம் முடியாது சார். எங்களுக்கு இப்பவே அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுங்க சார். இல்லைன்னா எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏங்க, திடீர்னு பிரச்சனை பண்ணா எப்படி சார்? சார், பிரச்சனை நாங்க பண்றோம், பிளேட் அப்படியே எங்க பக்கம் மாத்துறீங்களா? பணம் கொடுத்தாதான் சார் வேலை செய்ய முடியும். ஆமா சார், பணத்தை கொடுத்தா சார் வேலை வைப்போம். இல்ல வேலை பார்க்க முடியாது சார். ஆமா சார், பணம் கொடுத்தாதான் சார் வேலை பார்ப்போம். இல்ல செய்ய முடியாது சார். பணம் கொடுங்க சார் ஃபர்ஸ்ட். அண்ணா, ஈவென்ட் ஆளுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா நீங்க எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். கவலைப்படாதம்மா, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா உங்க அப்பாவுக்காக நான் பேசுறேம்மா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஆளாளுக்கு அவரை பல்ல பிடிச்சு பாப்பீங்களா? ஏய், என்ன நீ அவர் சைடு பேசுற? உனக்கு சேர்த்து தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். சாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் வேலையை முதல்ல முடிப்போம். சார் நமக்கு சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்துருவாரு. அதுக்கு நான் கேரண்டி. கேரண்டி கொடுக்கறது நீ யாரு? ஒழுங்கா நீ எங்க பக்கம் நிக்கணும் பாத்துக்கோ. இல்லனா யூனியன் விட்டு தூக்கிடுவேன், தெரியும்ல? நீங்க யூனியனை விட்டு தூக்குனாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஆளுகளை வச்சு இந்த கல்யாண வேலை மொத்தத்தையும் நானே முடிச்சிருவேன். டேய், முடிச்சிருவே நீ? நீ என்ன தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவே நீ? ஒழுங்காரு, ஜாக்கிரதை. ஏய் சும்மாரியா, நான் மத்தவங்க தான் பேசிட்டு இருக்கேன். நடக்கிறது ஒரு பொண்ணோட கல்யாணம். அதை முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி காசு செட்டில் பண்றதுக்கு முன்னாடி வேலை பார்க்கல. சாரை நம்பி வேலை வருங்க, நமக்கு பணம் வரும். ஆமாங்க, என்ன நம்புங்க. 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க. எல்லாருக்கும் நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் முடியாதுங்க. பணத்தை முதல்ல எடுத்து வைங்க.
ஏய் யாரோ தூண்டி விட்டு பேசுற மாதிரியே நீ பேசிட்டு இருக்க. டேய் நீ கொஞ்சம் மரியாதையா பேசு. இருப்பா, அவரு கொஞ்சம் டைம் தானே கேட்குறாரு, கொடுத்துட்டா போச்சு, அது ஒன்றும் தப்பு இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? சரின்னு சொல்லுங்கப்பா, அவரு டைம் தானே கேக்குறாரு, கொடுத்துடலாம். போங்க. ரொம்ப நன்றியா சார். இதுக்கு என்ன சார் நன்றி எல்லாம் சொல்றீங்க? போய் கல்யாண வேலையை பாருங்க சார். இதெல்லாம் உங்களுக்காகவும் அன்பரசிக்காகவும் தான் சார். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அச்சியா, எதுக்கு ஜோசியர் வர சொன்ன? எல்லாம் காரணமா தாங்க. நடக்க வேண்டிய விசேஷம் நல்லபடியா நடக்கணும்ல, அதுக்காக தான் இவரை வர சொன்னேன். என்ன விசேஷம் ஒன்னும் புரியலையே. ஏங்க, கார்த்திக்கும் தீபாவுக்கும் முறையா கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் முறையா செய்யணும்ல. அதுக்கு நாள் குறிக்க தான் ஜோசியர் வர சொன்னேன். ஆமாம்மா, காலகாலத்துல எல்லாம் நடக்கணும்ல, நீ செஞ்சதுதான் கரெக்ட். அத்தை இல்லத்த, வீடு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையா? இவ வேற. கார்த்தி சேலஞ்ச் பண்ணி இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா அது வேற இது வேற. போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம தூங்காமையா இருக்கோம். கார்த்தியும் தீபாவும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இன்னும் கஷ்டப்படணுமா? அதனால இனிமேலும் டிலே பண்ணாம அவங்க சாந்தி முகூர்த்தத்தை நடத்துறது தான் நல்லது. அத்தை சூப்பரா சொன்னீங்க. ஜோசியரே, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் இருக்குமா, பார்த்து சொல்லிடுறேன். அம்மா, பஞ்சாங்கத்தை பார்த்ததுல இன்னைக்கே நாள் அமிர்த யோகமா நல்லா இருக்குமா. இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாமா? அப்படியே ஜோசியரே, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். என்னங்க, தட்சணை கொடுங்க. இந்தாங்க ஜோசியரே. சந்தோஷம், வாங்க. வரமா, வர. வரமா. சரி. இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். இதெல்லாம் மீனாட்சி தான் பொறுப்பா செய்வா. அவ வேற வீட்டுக்குள்ள வர முடியாம வெளியில இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அத்தை, தீபக் ஒரு நல்லது நடக்குதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வீட்டுக்குள்ள வர தயாரா இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி, வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேம், இந்த போர்டு இந்த மிஷின்ல செட் ஆகாது. நாங்க வழக்கமா இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன் செட் ஆகாத? இல்ல, நம்ம மிஷின் பழைய மாடல் மிஷின். இந்த போர்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது அதுல ஃபிட் ஆகாது. இது அதுல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மிஸ்ஃபயர் ஆயிடும் மேம்.
ஆமா, இந்த கம்பெனில நீ எத்தனை நாளா ஒர்க் பண்ற? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆகுது மேம். அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா மிஷினை பத்தியும் தெரியுமா? இல்ல மேம், இந்த போர்டு. ஹலோ, நான் 10 வருஷமா இந்த மிஷின்ஸோடவும் லேபர்ஸோடவும் டிராவல் பண்ணிருக்கேன். எந்த மிஷினை எந்த போர்டோட அசெம்பிள் பண்ணணும், எந்த மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அஃப்கோர்ஸ் மேம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த டெக்னாலஜி டே பை டே அப்டேட் ஆயிட்டே இருக்கு. வெயிட், இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ அப்டேட்டடா இருக்க, நான் இல்லைன்னு சொல்ல வரியா? மேம் ப்ளீஸ், நான் மிஷினை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏன் பர்சனலா எடுத்துக்கிட்டு பேசுறீங்க? ஓ, நான் பர்சனலா எடுத்துட்டு பேசுறேனா? எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுக்க வரியா? இங்க பார், நான் மத்த பொண்ணுங்க மாதிரி அடுப்படியோட அடங்குனவ கிடையாது. படிப்படியா என்ன டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனிய இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஊர்ல இருக்கிற சராசரி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுற வேலை என்கிட்ட வேணாம். இங்க இருக்கிற எல்லா மிஷினை பத்தியும் எனக்கு தெரியும். எந்த மிஷினுக்கு எந்த போர்டு அசெம்பிள் பண்ணணும், என்ன டெக்னாலஜியை இன்ஸ்டால் பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். உன்கிட்ட ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்லு, புரியுதா? புரியுது மேம். Don't try to be over smart. Just leave this place. தம்பி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? மத்தவங்க மாதிரி நீயும் கம்முன்னு இருக்க வேண்டியதானே? என்னண்ணா நீங்க கண்ணு எதிர்க்க தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? அந்த மிஷின் ஃபயர் ஆச்சுன்னா கம்பெனிக்கு தானே லாஸ் ஆகும். சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல தம்பி, அந்த அம்மா கரெக்டா தான் பண்றாங்க. நானும் மெக்கானிக் தான், எனக்கும் தெரியும் தம்பி. என்னண்ணா நீங்களும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்ற மாதிரி அந்த போர்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணா கண்டிப்பா ஃபயர் ஆகும். நீங்க வேணா பாருங்க. நம்ம பார்க்காத மிஷினா எவ்வளவு மிஷினை பார்த்துருக்குறோம். ஓகே, மிஷினை ஆன் பண்ணுங்க. ஏய், யாராவது மிஷினை ஆஃப் பண்ணுங்க. ஐயோ, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கீழே இறங்க. இறங்க. கார்ல வந்தவங்க எங்கடா? இறங்கி போயிட்டாங்க சார். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்க காரு பிரேக் டவுன்னு என் காரை புக் பண்ணாங்க சார். கஸ்டமரை பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உன் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் சொல்லு. இன்ஸ்பெக்டர், அவங்க இங்க பக்கத்துல தான் இருக்கணும். வாங்க சார், தேடி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க. சூர்யா வாங்க.
நான் இந்த பக்கம் பார்த்துட்டேன் சூர்யா, அங்க யாருமே இல்ல. சார் நானும் அங்க பார்த்தேன். ஓ அங்கேயும் அப்படியா? யாரும் இல்ல. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். சரி வாங்க. ஏய் பாண்டி, வா வெளியே. அங்க பாரு, அவங்க போறாங்க. அப்பாடா போயிட்டாங்க. வாங்க சிஸ்டர், நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிருவோம். வா வா வா. ஐயோ, சிஸ்டர் ஜஸ்ட் மிஸ் கிரேட் எஸ்கேப். சூர்யா நல்ல வேளை நம்மள பார்க்கல. ஐயோ சிஸ்டர், என்ன நீங்க உள்ள வைங்க. ஐயோ இப்ப பார்த்துட்டு எல்லாம் பண்ணுங்க. ஐயோ சூர்யா, ஒருவேளை இந்த புடவைய பாத்துருப்பானோ? தெரியலையே சிஸ்டர், இப்ப பார்த்தா முந்தானைய வெளியே விடுவீங்க. ஐயோ மிஸ் பண்ணோம் சார். அந்த லேடியை மட்டும் பிடிச்சிருந்தா என் பல கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கும். கவலைப்படாதீங்க சூர்யா, அந்த கார் டிரைவர் கிட்ட விசாரிச்சா ஏதாவது தகவல் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்செட் ஆகாதீங்க, வாங்க பாத்துக்கலாம். வாங்க சூர்யா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கூடிய சீக்கிரம் அவங்க யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். தேவி அம்மாவும் சமயபுரம் மாரியம்மாவும் கண்டிப்பா காட்டி கொடுப்பாங்க. நீங்க பாப்பா கூட விளையாடிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு காஃபியும் பாப்பாக்கு பாலும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி வாங்க 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 வாங்க. என் செல்லத்துக்கு விளையாடுறதுக்கு என்ன பொம்மை வேணும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. செல்லம் அழகு, விளையாடுறீங்களா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்க்குள்ள இருந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அட பாவிகளா, இவன் பொட்டாட்டி பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான், இவன் குழந்தை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான். சரியான மென்டல் ஃபேமிலி. இவன் படிச்சவனா? அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்குறீங்களா? செல்லம், பால உதச்சு விளையாடுறீங்களா? அப்பா போய் பால் எடுத்து வந்துடுறேன். ஓகே, அப்புறம் நாம விளையாடலாம். அது வரைக்கும் சமத்தா இருக்கணும். வந்த இவன் ஃபாலோ பண்றான், இவனை நாம ஃபாலோ பண்ணுவோம்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாரவிந்த் நாங்கப்பா வெரி குட் ஹார்ட் வர்க் போல இருக்குது. பாக்குறேன். ஆமா மாமா. எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு. மறக்காம கொண்டு வந்து கொடு. சின்சியர்னா அது மாப்பிள தான். Thank you மாமா. அத்தை, என்ன மாறி குழந்தைய என்னமோ அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? உருட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பார்த்தேன். இல்ல, நீங்க சமாளிக்கிறீங்க. என்ன சமாளிக்கிறாங்க? ஏ பொறி உருண்ட, எதுக்கு இப்ப தேவையில்லாம குறுக்க பேசுற? நான் ஒண்ணு தேவையில்லாம பேசல சித்தப்பா. இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்து தாராத்திய நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஆஹா, இது வேறயா? எப்ப பார்த்தாலும் குழந்தைய வச்ச கண்ணு வாங்காம ஆசமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆசைய குழந்தைய தூக்கி கொஞ்சவே மாட்டாங்க. பாத்தீங்களா சிஸ்டர், அந்த பொறி உருண்டை எப்படி உங்களை கோத்து விடுதுன்னு? ஆமா, ஹாசினி சொல்றதும் கரெக்ட் தானே. தரா, நீ ஸ்ரீஜா குழந்தையும் ஹாசினி குழந்தையும் தூக்கி பார்த்திருக்கேன். ஆனா தேவி பாப்பாவை தூக்கி நான் பார்த்ததே இல்லையே. மாம்சுமா மாரி, தேவி பாப்பாவை கூட வா 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 வா. அத்தை, என்னங்க அத்தை? தேவி பாப்பாவை பிடிங்க. இல்ல, மாமா ஆசையை நிறைவேத்துவீங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல ஹாசினி, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். வேண்டாம், பிடிங்க. ஜஸ்ட் மிஸ். சொல்றேன்ல ஹாசினி, இருக்கட்டும். அத்தை, குழந்தை உங்களை பார்த்து எவ்வளவு அழகா சிரிக்குது. என்னங்க அத்தை, குழந்தை வாங்கிக்கோங்க. வேண்டாம், சொன்னா கேளு. ஐயோ, இன்னைக்கு சிஸ்டரோட கை கருகிறது. நீங்க வச்சுக்கோ. வாங்க தாரா. பிடிங்க பிடிங்க. இல்ல வேண்டாம். இல்லம்மா வேண்டாம், நான் சொன்ன கேளு ஹாசினி. என்ன நீங்க எப்படி பதறிட்டு இருக்கீங்க? குழந்தை கையில வாங்கிக்கோங்க. ஏய் வேண்டாம், சொன்ன கேளு. அப்பாடா, சிஸ்டரோட கை தப்பிச்சுக்கிச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கை குழந்தைய ஆள் ஆளுக்கு கை மாத்தி தூக்கவே கூடாது. அது குழந்தைக்கு நல்லது இல்லம்மா. சமாளிக்காதீங்க அத்தை. நீங்க ஏன் இந்த குழந்தைய கையில தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த பக்கம் இருக்கிற தட்டுல குழந்தை இருக்கும். ஆமா, இந்த பக்கம் இருக்கிற தட்டுல புடவைங்க இருக்கும். தட்டுல புடவைங்களோட எடை கூட கூட குழந்தை இருக்கிற தட்டு மேல வரும். தட்டு மேல வர வர இந்த பக்கம் இருக்கிற தராசு முள்ளு மெல்ல மெல்ல அந்த பக்கம் சாஞ்சி ஒயர் கிட்ட வரும். அந்த தராசு முள்ளு சரியா நடு சென்டர்ல வந்து நேரா நிக்கும் போது நீட்டிக்கிட்டு இருக்கிற செப்பு கம்பியில அந்த தராசு முள்ளு டச் ஆகும். முள்ளு கரண்ட் ஒயர்ல டச் ஆன உடனே தராசு ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆகும். அது குழந்தை இருக்கிற தட்டுக்கும் வரும். அப்போ தட்டுல இருக்கிற குழந்தைக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும், அதோட உயிர் போயிடும். எப்படி? அதேதான் சார், கரெக்டா சொன்னீங்க. எனக்கு சயின்ஸ் தெரியும். ஆமா, இதுக்கு கரண்ட் சப்ளை எங்க இருந்து வருது? மேடம், அது பார்க்கிறதுக்கு தான் பூ தோரண மாதிரி தெரியும் மேடம். ஆனா அதுக்குள்ள தான் ஒயர் போகுது. அதோ பாருங்க. ஓ
அப்படி போகுது. இந்த ஒயரை அங்க ரூம்ல இருக்கிற சுவிட்ச் போர்டுல கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இப்ப பவர் வருதான்னு காட்டுறேன். நாளைக்கு யார் சுவிட்ச் ஆன் பண்ண போறது? நான் தான். அப்ப வாங்க. சிஸ்டர், நான் போய் கரெக்டா ஆன் பண்ண போறேன். நீங்க தொட்டாதீங்க, ஷாக் அடிச்சிர போகுது. போ. சார், அந்த ஒயரு எங்க போகுதுன்னு பாருங்க. அங்க இருந்து தராசுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பவர் சப்ளை வரணும்னா இங்க ரெண்டாவது சுவிட்சை போடணும். நாளைக்கு நான் இங்க வந்து ரெண்டாவது சுவிட்ச் ஆன் பண்றேன். குட்டி தேவியோட வாழ்க்கையை ஆஃப் பண்றேன். சரி வாங்க. மேடம், வெற்றி நமக்கு தான். தராசு முள்ளு ஒயர்ல டச்சா இருக்குது தெரியுதா? தெரியுது. இந்தாங்க, இப்ப டெஸ்டரை வச்சு கரண்ட் இதுல பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. எரியுது. அதை எடுத்துருங்க சார். இப்ப வைங்க சார். எரியல? எரியலையே. அதை எடுத்துருங்க. இப்ப டச் ஆயிருக்கா? ஆமா. மறுபடியும் வைங்க. எரியுது சிஸ்டர், எரியுது. கரண்ட் பாசிங்ல இருக்குது. சூப்பர்யா, பின்னிட்ட நீ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு பசிக்குதுடா. அதான் இருக்குல்ல, சாப்பிடு. சரி, என்ன வேணும் உனக்கு? பிரியாணி சாப்பிடுறியா? பக்கெட் பிரியாணி வேணும். அவ்வளவுதானே, இப்பவே ஆர்டர் பண்ண வந்துற போகுது. ஒரு நிமிஷம். அரை மணி நேரத்துக்குள்ள உன்னால பக்கெட் பிரியாணி வாங்கி தர முடியலனா அடுத்த நிமிஷம் என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணும். டீல் ஓகேவா? என்ன பாக்குற? என்னோட சவாலை நீ ஏத்துக்கிறியா இல்ல என்னை இப்பவே வெளியில அனுப்புறியா? உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். சபா, வெயில் மண்டைய புழக்குதே. என்ன வெயில்ரா? முடியல. யாது டே, அண்ணன் தானே கூப்பிடுறாரு. பேசு பேசு, ஸ்பீக்கர்ல போடு. அண்ணே சொல்லுண்ணே. அண்ணி எப்படி இருக்காங்க? சண்டை கிண்ட போடாம ஜாலியா இருக்கீங்களா? டேய், உங்க அன்னைக்கு பக்கெட் பிரியாணி வேணுமா? அரை மணி நேரத்துல வர வைக்கிறேன்னு சவால் விட்டுருக்கேன்டா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஏய், ஸ்பீக்கர்ல போடுறா. ஸ்பீக்கர்ல போடு. ஏய் திடியா அண்ணி, நீ பாட்டுக்கு வெறும் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்துராத. அதுல காடை பிரியாணி இருக்கணும், சிக்கன் பிரியாணி இருக்கணும், எறா பிரியாணி இருக்கணும், அப்புறம் மட்டன் பிரியாணியும் இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை பிரியாணி போட்டுருவேன், பாத்துக்கோ. அண்ணி, ஒரு பக்கெட் பிரியாணில இவ்வளவு இருக்கணுமா? ஆமா, நான் சொன்ன அத்தனையுமே அதுல கலந்திருக்கணும். அதுவும் வழக்கமான பக்கெட்ல இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒருத்தன் செத்தான். இந்த சக்தியை யாருன்னு நினைச்சீங்க? ஐஏஎஸ் படிக்கிறவடா. அடித்தடி பண்றவனை விட ஐஏஎஸ்க்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி.
எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஓகே சார், எங்க அத்தையை எதிர்த்து யாரும் நாமினேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால எங்க அத்தைய அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்பவே சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இல்ல பூஜா, நம்ம அவசரப்பட வேண்டாம். இது ஜனநாயக நாடு. இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மனு தாக்கல் பண்றதுக்கு டைம் இருக்குல்ல, பாப்போம் யாராச்சும் வராங்களான்னு. சார், நாங்க வெளியில வெயிட் பண்றோம். ப்ளீஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி வெற்றி, இதுக்கு மேல வெயிட் பண்றதுல எந்த யூஸும் இல்ல. நீ தோல்வி ஒத்துக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன். செல்லம், கொஞ்சம் பொறுமையா இரு செல்லம், இரு வந்துடுறேன். வாங்கடா. என்ன இது, வாழையில மட்டும் நடந்து வருது? அண்ணி, நான் தான். டேய் அண்ணே, இலைய வைடா. ஏய் எடுடா இத, இந்த புடிடா. இலைய குடு, இலைய குடு. டேபிள் சைஸ்ல இருக்கு. அண்ணே, டேய், எதுக்குடா உன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ற? நான் கேட்ட மாதிரி பக்கெட் பிரியாணி எல்லாம் வாங்கிருக்க முடியாது. சும்மா இந்த சீன் எல்லாம் போடாதீங்க. செல்லம், அக்கட சூடு குடுறா. டேய் ஏய் எடுடா இத. டொண்டோடை. இந்தானே. தோ நீ கேட்டியே காடை காடை பிரியாணி, காடை பிரியாணி. நீ கேட்டியே எறா பிரியாணி, எறா பிரியாணி. சிக்கன் சிக்கன் பிரியாணி கேட்டேல, தோ இருக்கு பாரு சிக்கனு. சிக்கனு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நீ கேட்டேல மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சக்தி, எப்படிடா இந்த வெற்றியை நீ என்ன நினைச்ச? நீ எல்லா பிரியாணியும் கலந்து கொண்டு வர சொன்னா என்னால வாங்க முடியாதா என்ன? அதான் இவனுங்களுக்கு போனை போட்டு ஒவ்வொரு பிரியாணியா வாங்கி ஒரே பக்கெட்ல மிக்ஸ் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லிட்டேன். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏய், அங்க என்ன முறைக்கிற? சக்தி, நீ புக்க படிச்ச அறிவை வளர்க்கிற, நான் ஆளுங்களை படிச்ச அறிவை வளர்க்கிறேன். ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கும் அடிதடி பண்றவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம், புரியுதா? டேய், வலிக்குதுடா. சரி சரி, நீ பசியா வேற இருப்பேன்னு சொன்ன, நானே ஊட்டி விடுறேன். டேய், எங்கடா அது? மாட்டிக்கிட்டல்ல, இது எப்படி இருக்கு? கன்றாவியா இருக்கு. செல்லம், அவசரப்படாதம்மா. நீ லிஸ்ட்ல அதை சொல்லவே இல்ல, நானா சொல்லி விட்டது. எங்கடா? பத்திரமா பாக்கெட்ல வச்சிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்வீட் எடுங்க. குண்ட அல்வா நீ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டிரைவர் வண்டி எடு. இந்த என்ன தாத்தா பண்ற? நான் சான்ஸே வர சொல்லிருக்கேன். அது வரைக்கும் யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம். தமன்னா, எனக்கு பயமா இருக்கு. நாம இங்க இருக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்க, ஓகே?
கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். ஓகே மேடம். கடவுளே, ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கற? ஆமாங்க, இப்பதான் ராணிய உயிரை கொடுத்து போராடி கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள இந்த வேலைக்காரி பிரச்சனை வேற. ஆமா, ரொம்ப எமர்ஜென்சி. எவ்வளவு நேரம் அவங்க வர்றதுக்கு? இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துரும் மேடம். டைம் இல்ல, இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருக்கணும். வந்துரும் மேடம். ஓகே, வந்துருங்க சீக்கிரம். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். தமன்னா, நீ என்ன பண்ணிருக்கன்னு சொல்ல மாட்டேங்கிற. திக்கு திக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வேணா டென்ஷன் ஆகலாம். நான் எதுக்கு இங்க நின்று ப்ரெஷரை ஏற்றிக்கணும்? நான் போய் ரூம்ல இருக்கேன். அங்கிருந்து பார்த்தாலே தெரிய போகுது. அதானே, எண்ணெய்க்காக எள்ளு காயலாம், எலிப்புழுக்க எதுக்கு காயணும்? நானும் போய் ரூம்ல இருந்துக்கிறேன். வாங்க மாமா. 2 பேரும் பேசாம இங்கே நிக்கிறீங்களா? இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐயோ, என்ன நடக்க போகுது? என்ன நடந்துச்சு? இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. வீட்டுக்குள்ள யாரும் இல்லல? யாரும் இல்ல மேடம். மேடம், இவங்க தான் தேவையில்லாம பயப்படுறாங்கன்னா நீங்களுமா? மேடம், சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கானுங்க. இல்ல மிஸ்டர் சித்தார்த், வந்த லெட்டர் ஃபேக்கா ஒரிஜினலான்னு தெரியாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். என்ன டாக் இல்லையா? இல்ல மேடம், நீங்க அவசரம்னு சொன்னதால நாங்க டிரெக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். எதுக்கு இதெல்லாமா? அப்ப அவங்க வீட்டுக்குள்ள பாம் வச்சிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? ஐயா, எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான். நான் ஜீப்ல வரும்போதே ராணி எனக்கு ஃபோன் பண்ணி பாம் கண்டுபிடிக்கிற டீமை வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கே சந்தேகம் அதிகமாச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி இருக்காங்க, மனோகரி ஆண்டியும் இருக்காங்க. அவங்களோட போய் தூங்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? ஏன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அஞ்சலி, கோ டு யுவர் ரூம். போன்னு சொல்றேன்ல. சரி சரி, லேட் ஆயிடுச்சு, போய் தூங்க போ. சார், சின்ன குழந்தை சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை, தனியா தூங்க பயமா இருக்குன்னு இங்க வந்திருக்கா. அவகிட்ட இப்படிதான் ஹார்ஷா பேசுவீங்களா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என் பொண்ணுகிட்ட எப்படி வேணாலும் பேசுவேன். அத குவெஸ்டின் பண்ண உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் ரைட்ஸ் இல்ல? எப்படி ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அஞ்சலி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்களால காப்பாத்த முடிஞ்சுதா? முடியல. என்னதானே தேடி வந்தீங்க. அப்போ நான் கேள்வி கேட்பேன்.
எப்ப பார்த்தாலும் இது நன் ஆஃப் யூ பிசினஸ், உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த உறவும் இல்ல, குழந்தைய விட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படி நான் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியலல. ஏன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா என்ன எதுக்கு கேர்டேக்கரா கூட்டிட்டு வந்திருக்க போறீங்க? இப்போ நான் வெளியே போறதால உங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? சும்மா மூச்சுக்கு மூச்சு ஏன் குழந்தைங்கன்னு வாய்க்கு வார்த்தை சொன்னா மட்டும் போதாது சார். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்போ எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதை பத்தின கவலையும் இல்லையே. நீங்க தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த உலகத்துக்குள்ள குழந்தைங்க பிக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் எந்த குழந்தையும் வராது சார். நீங்க தான் குழந்தைங்களோட உலகத்துக்கு அடாப்ட் ஆகணும். எதுவுமே பண்ணாம சும்மா கோவம் மட்டும் படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கேட்டீங்கல்ல உங்க குழந்தைங்க உங்களுக்கு திரும்ப வேணும்னு. அவங்க உங்களுக்கு திரும்ப வேணும்னா அது ஏன் கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. எப்போ உங்க குழந்தைங்க நீங்க கூப்பிடாம உங்க கிட்ட வருதோ அப்பதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். அது வரைக்கும் எனக்கான தேவை இங்க இருந்துட்டு தான் இருக்கும். நானும் இந்த வீட்ல தான் இருப்பேன். நான் இந்த வீட்ல தான் இருக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். Okay, everybody, wake up! It's 6:30 a.m. Sunrise ஆயிடுச்சு. Time to get ready to go to school. Come on, Kavin. Good boy, good boy. Get up, get up, get up. Kavya, come on, good girl. Wake up. Get up, get up, get up, get up. Anjali, dream time is over. Wake morning, up. Daddy. Wake up. Good morning, good morning. Get up, get up, get up. Get up. Come on, Abhi. Wake up, wake up. Come on, Abhi. Nida eldest. Nida faster ready ஆகி எல்லாருக்கும் ஒரு example set பண்ணு. Come on, Abhi. Get up, get up. Get up. Good girl. Come on, come on. Everybody, 20 minutes. 20 minutes ready ஆகி கீழ வாங்க. Okay, come on. Good. Good job, good job. என்னாச்சு சார்? அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்களா? யா, சொல்லிட்டேன். இதோ ரெடி ஆயிடுவாங்க. What? சார், சொன்னால யாரும் ரெடி ஆக மாட்டாங்க சார். Then வேற என்ன பண்ணணும்? பசங்களை குளிக்க வைக்கணும் சார். குளிக்க வைக்கணுமா? ஆமா சார். நீங்க வந்துட்டா அஞ்சலி குளிக்கவே மாட்டா. அஞ்சலி எழுந்துரு. அஞ்சலி சொல்லுங்க டாடி. Anjali, dream time over. Time to wake up. Go and take bath. Come on. Get up. 5 minutes. No 5 minutes. Time to go to school. Okay? Come on. டாடி, எனக்கு குளிக்க தெரியாது. தமிழ் வரட்டும், நான் குளிச்சுக்கிறேன். இன்னைக்கு உன் டாடி தான் உன்னை குளிக்க வைக்க போறேன். எப்படி? நான் குளிக்கல. எங்க ஓடுற? நில்லு. குளிக்க வச்சா நான் குளிக்க மாட்டேன். எங்க ஓடுற? தமிழ் வந்ததா டாடி குளிப்பாட்ற உன்னை. நில்லு. ஏய், பாத்து பாத்து. மாட்டியா? விட்டுருங்க டாடி, என்ன விடுங்க. இப்போ குளிக்கலாமா? அஞ்சலி, ஒண்ணு நான் சொல்றத கேட்கணும். இல்ல எனக்கு கோவம் வரும். நீங்க கோவப்படுறதுனால தான் நான் தமிழ் கூட குளிக்கிறேன்னு சொன்னேன். சரி. ஓகே, டாடி கோவப்படல. இப்போ குளிக்கலாமா? ஜாலியா குளிக்கலாம். ஓகே?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுக்கா. உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணி பாரு. என்ன போட்டோக்கா? பாருடி சீக்கிரம். அக்கா டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுக்கா. என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. ஏய், நான் சொல்றதை விட நீ பார்த்தா தாண்டி சரியா இருக்கும். கொஞ்சம் தள்ளி போய் ஓபன் பண்ணி பாரு. இங்க நான் வெளியே வந்துட்டேன், அப்பவும் ஓபன் ஆகலக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. டவுன்லோட் ஆகி பார்த்த உடனே கால் பண்றேன். என்னடி இது? உங்க எம்டி சீரியஸான நிலைமையில அட்மிட் ஆயிருக்காரு. அட்மிட் ஆயிருக்கிறது விக்ரம் சாராக்கா? அதனால தாண்டி உனக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன். சீக்கிரம் பாரு. என்னடி ஓபன் ஆச்சா இல்லையா? அக்கா இங்க நெட்வொர்க்கே வீக்கா இருக்குக்கா. நீ வேற யாருக்காவது அனுப்ப சொல்லி சீக்கிரம் பாருடி. டாக்டர் வேற 10 நிமிஷத்துல முடிவு சொல்லுங்கன்னு இருக்காரு. சரிக்கா, நீ வெயி, நான் பார்த்துட்டு உடனே கூப்பிடுறேன். சரி. ரிசப்ஷனிஸ்ட் இப்போதான் பேங்க் போயிட்டு வரேன் ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்தா அதுக்குள்ள போன் பண்றா. என்ன 7:30 எடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. சொல்லுமா. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். முக்கியமான விஷயம்லாம் என்னைக்கு நீ என்கிட்ட சொல்லியிருக்க? ஏதாவது 7:30 இருந்தா தானே எனக்கு சொல்லுவ. என்ன விஷயம் சொல்லு. சார் முக்கியமான விஷயம் சார். அன்னைக்கு மகா மேடம் நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போனப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இல்ல. என்ன சொன்ன நீயே சொல்லு. சார் இனிமே விக்ரம் சாரும் மகா மேடமும் ஆபீஸ் வந்தா இல்ல அவங்கள பத்தின நியூஸ் வந்தா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. நான் எங்க சொன்னேன்? குட்டி பாஸ் சொல்ல சொன்னாருன்னா சொன்னேன். சரி மெயின்டைன் பண்ணுவோம். அப்படியாமா சொன்னேன். சரி இப்ப என்ன விஷயம் சொல்லு. சார் விக்ரம் சாரை பத்தி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சார். அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். நியூஸா? யார்? நம்ம பாஸ பத்தியா? என்ன நியூஸ்மா? திருச்சியில என் பெரியம்மா பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். அவ எனக்கு ஃபோன் பண்ணி அந்த போட்டோவை உடனே என் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ண. ஆல்ரெடி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு. அதை சொல்றதுக்கு தான் சார் நான் கால் பண்ணேன். அப்படியா? நீ லைன்லயே இரு, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். பாஸ். சார் பெருமாள் சார், போட்டோ பார்த்துட்டீங்களா சார்? போட்டோவை பார்த்துட்டோமா. நீ உடனே அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் வாங்கி எனக்கு அனுப்புமா. இமீடியட்டா அனுப்புறேன் சார். பாஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பார்வதி, ஏதோ டோர்னமெண்ட்னு போட்டிருக்கு. அதுக்காக தானே இங்க வந்திருக்காங்க. ஏய், நீ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற. ஏதோ பெருசா மாட்ட போறேன்னு நினைக்கிறேன் பார்வதி. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ சொன்னது பொய்ன்னு சொல்லி தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன்னு வையேன், உன்னை விட்டுருவாங்க. உள்ள போய் அங்க ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் உன்னை என்னால கூட காப்பாற்ற முடியாது, பாத்துக்க. என்ன காப்பாத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நான் சொன்ன அத்தனையுமே உண்மை. வா அண்ணா போலாமா? போலாம் அண்ணா.
தனா ஐயோ தனா அப்பா வாங்கப்பா ஐயோ தனா தனா கடவுளே தனலட்சுமி தனா தனலட்சுமி தனா 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 இத பாரு தனா என்னாச்சு என்னாச்சு தனா தனா தனாவுக்கு என்னாச்சு தனா ஐயோ தனா இத பாரு ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த தனலட்சுமி வரமாட்டா. கப்பு உனக்கு தான். ஆல் தி பெஸ்ட். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. சார் நீங்களாவது கொஞ்சம் இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. ஓ போய் விளையாடு. என் பொண்ணு தோத்ததா இருக்க கூடாது. ஓ போய் விளையாடு. சூப்பர் மச்சான். தனா போ தனா போ தனா போ தனா போ தனா ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு உரிமையானவங்கள ரொம்ப பிடிச்சவங்கள யாரோ ஒருத்தர் இதே மாதிரி சபையில் நிக்க வச்சு அடிச்சா நீ கை கட்டி வேடிக்கை பாப்பியா? பேச முடியல. ஏன்னா நான் பேசுறது கரெக்ட் இங்க இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அத்த மேல கை வச்சா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நினைச்சு நான் நிப்பேன். ஏன்னா இவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, இன்னொரு அம்மா.
உங்களுக்கு வேணா தங்கச்சியா இருக்கலாம், எனக்கு அம்மா. அம்மா செத்தப்ப நானு, ராகவன், கார்த்தி எல்லாம் சின்ன பசங்க, விவரம் தெரியாதவனுங்க. பார்த்து பார்த்து எங்க அத்தை ஒவ்வொரு நாளும் தூங்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை பாத்துக்குச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு வீடு, வாடகை, கடன், லோடு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்க. ஆனா இங்க வீட்ல இருந்து பார்த்தது யாரு? முழுசா வளர்த்தது எங்க அத்தை. ஒரு நாள் நாங்க 3 பேரும் தூங்காம அவ்வளவு கஷ்டப்படுவோம், பெனாத்துவோம். அம்மா செத்து நினைச்சு அவ்வளவு அழுதுருக்கோம். அத்தனை இடத்துலயும் அம்மாவா இருந்து பார்த்தது எங்க அத்தை தான். ராப்பகல்னு பார்க்காம, பசி தூக்கம்னு பார்க்காம எல்லாத்துலயும் அவங்க எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. தனக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது. பெத்த புள்ள மாதிரி எங்க 3 பேர்த்தையும் வளர்த்தவங்க அவங்க. அவங்கள போய் சபைக்கு முன்னாடி கை நீட்டி நீங்க பண்ணது பெரிய தப்பு, தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு பயந்து யாரு வேணா அமைதியா இருக்கலாம். நான் கேட்பேன், அத்தைக்கு எதுனாலும் நான் வந்து கேட்பேன். மன்னிப்பு கேளுங்க. வள்ளி, என்ன மன்னிச்சிருமா. நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். நான் உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். அண்ணா, என்னடா நீ அடிக்காம என்ன வேற யார் அடிக்க போற? உனக்கு எல்லா உரிமையும் இருக்குண்ணா. நான் உன் தங்கச்சி, என்ன அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ கலங்க கூடாதுண்ணா, கலங்க கூடாது. டேய், என்னடா நீ எங்க அண்ணன் அழ வைக்கிற? உன்னதான் இப்ப அடிக்கணும். நீ என்ன அடினா? ஏய், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிளம்புங்க கிளம்புங்க, போங்க 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 போங்க. எல்லாரும் உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. டேய், நீ போய் மணமேடையில் உட்காரு போ. அப்புறமா ஃபீல் பண்ணு, சரியா? போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறா, மாறா, இந்த அத்தை மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா? நேத்த இப்படி ஒரு கேள்வி கேக்குற? எனக்காக நீ யார்கிட்ட வேணா கேள்வி கேட்பியா? உன்னை விட்டு குத்துற முடியுமா? நேத்த கேக்குற? அது அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் கேள்வி கேட்பேன். அது என்னாலும் சரி. நீ அழுவத சொல்றேன்ல. என்ன மாறா, எனக்கு ஒரு புள்ள இல்லைன்னு எப்பவுமே நான் வருத்தப்பட மாட்டேன்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. நீதான் என் புள்ள, நீதான் என் புள்ள. என்ன புதுசா? இங்க பாரு, அழுவாத. மேக்கப் எல்லாம் போகுது, எவ்வளவு செலவு பண்ணிருப்பது. போ, அங்க வேலைலாம் அப்படியே இருக்குது பாரு. நீ சொன்னாதான் செய்வாங்க, போ. இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, எங்க போன? உனக்கு ஏதாவது வேணும்னா எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? அதை கேட்க தானே நாங்க 3 பேரும் இங்க இருக்கோம். மாறி மாறி அங்க எல்லா வேலையும் போட்டு பாத்துட்டு இருக்கோம். எல்லாம் உன் கல்யாணத்துக்காக தானே? நீ பாட்டுக்கு அசால்ட்டா கல்யாண மண்டபத்தை விட்டு போயிருக்க. எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னது நாங்க தான். கண்மணி, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? எங்க போன? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். ராஜேஷ் அம்மாவை தான் பார்க்க போனேன். ராஜேஷ் அம்மாவை பார்க்க போன என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க கொஞ்சம் மனநிலையா டிஸ்டர்ப்டா இருக்காங்க.
ஆனா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. என்ன சொல்ற கண்மணி? அண்ணி வேணாம், அண்ணி போயிடுங்க. மாறந்த உன்னை காப்பாத்தினா? அவன் எங்க காப்பாத்துனான்? நம்ம அண்ணனை கொன்ன மாதிரி அத்தை கையால என்னையும் கொல்ல வச்சிருப்பான். அவன் வராம இருந்திருந்தா அத்தை கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனாலும் உனக்கு நெஞ்செழுத்தம் கண்மணி. எங்க யார்கிட்டயும் சொல்லாம நீ பாட்டுக்க கிளம்பி போயிட்ட. இங்க எல்லாரும் என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? மண்டபத்துல எல்லார் மத்தியிலயும் அசிங்கமா போச்சு. ஐயோ அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவசரம் வர சொல்லி திடீர்னு போன் வந்துச்சு. இங்க சிக்னல் கிடைக்காம வெளியே போய் பேசினேன். பேசிட்டு ரூம்க்கு வந்தா ரூம்ல யாருமே இல்ல. நான் கிளம்பி போற அவசரத்துல போனை கூட எடுக்காம போயிட்டேன். நல்லா இருக்குடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எம்எல்ஏ கோவப்படுறியா? கண்மணி, ராஜேஷ் அம்மா எனக்கும் அத்தை தான். கல்யாணத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் நான் போய் அவங்கள பார்க்க மாட்டேனா? கல்யாணம் பண்ண நீ தான் இப்ப போய் அவங்கள பார்க்கணுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.